வணக்கம். இன்னைக்கு நாம இந்திய முதலீட்டு உலகத்துல ஒரு முக்கியமான ஒரு புது விஷயத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்தியாவின் முதல் சிறப்பு முதலீட்டு நிதி, அதாவது SIF, கியூசிஃப்னு சொல்றாங்க. இது சும்மா ஒரு புது ஃபண்ட் மட்டும் இல்ல, இது செபியோட ஒரு முயற்சி. கொஞ்சம் அட்வான்ஸ்டு முதலீட்டு வழிகளை நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கறதுக்காக. ஆமா, இது எப்படி மத்த முதலீடுகள், அதாவது MF, PMS, AIF இதுல இருந்தெல்லாம் வித்தியாசப்படுது, உங்களுக்கு இது எப்படி யூஸ் ஆகலான்னு பார்க்கலாம். வாங்க இந்த கியூசிஃப் பத்தி விரிவா பேசுவோம். சரி. இப்போ இந்த கியூசிஃப நாம MF ஓட எளிமைக்கும் அப்புறம் இந்த PMS, AIF ஓட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான உத்திகளுக்கும் நடுவுல ஒரு பாலமா நினைச்சுக்கலாம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது லாங் ஷார்ட் முதலீட்டு உத்திகளை பயன்படுத்த அனுமதிக்குது. செபி இதை அனுமதிச்சிருக்காங்க. இது MF முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப புதுசு. லாங் ஷார்ட் உத்தி அப்படின்னா அது எப்படி முதலீட்டாளர்களுக்கு உதவும்? நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் லாபம் சாத்தியமா? ஒரு வகையில ஆமா. இப்போ லாங் போறதுன்னா நமக்கு தெரியும், ஒரு ஸ்டாக் விலை ஏறும்னு வாங்கி வைக்கிறது. சரி. ஷார்ட் போறது ஒரு ஸ்டாக் விலை இறங்கும்னு நினைச்சு அதை கடன் வாங்கி வித்துட்டு அப்புறம் விலை குறைஞ்சதும் வாங்கி திருப்பி கொடுக்கறது. ஓஹோ. இது மூலமா மார்க்கெட் விழும்போதும் லாபம் சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. கியூசிஃப் இதை டெரிவேட்டிவ்ஸ் மூலமா பண்றாங்க. அதுலயும் 25% வரைக்கும் அன்ஹெட்ஜ்டு ஷார்ட் போகவும் அனுமதி இருக்கு. அன்ஹெட்ஜ்டு ஷார்ட் அப்படின்னா? அதாவது அந்த ஷார்ட் பொசிஷனுக்கு ஈடா வேற முதலீடு எதுவும் இல்லாம இருக்கலாம். இதோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா, போர்ட்ஃபோலியோவோட ஏற்ற இறக்கம், அதாவது வாலட்டாலிட்டியை குறைக்கிறது. மார்க்கெட் சரியும் போது பெரிய நஷ்டம் வராம பார்த்துக்கிறது. அப்புறம் மார்க்கெட் எப்படி போனாலும் ஒரு கூடுதல் வருமானம், அதாவது ஆல்பாவை ஈட்ட முயற்சி பண்றது. அப்போ இது வழக்கமான MF விட கொஞ்சம் அதிக ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குதுன்னு சொல்லலாமா? சரி. ஆனா இதுல முதலீடு பண்ணணும்னா எவ்வளவு தொகை தேவைப்படும்? இது எல்லாருக்கும் கட்டுப்படியாகுமா? ஆமா, நெகிழ்வு தன்மை அதிகம். முதலீட்டு தொகை விஷயத்துல தான் இங்க ஒரு முக்கிய வித்தியாசம். கியூசிஃப்ல குறைஞ்சபட்சம் 10 லட்சம் ரூபாய் வேணும். இது பரவாயில்ல. ஓ, அது பரவாயில்லையே. அது மட்டும் இல்ல, அங்கீகரிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அதாவது அதிக வருமானம், சொத்து மதிப்பு இருக்கிறவங்க. அவங்க 1 லட்சம் ரூபாயில கூட ஆரம்பிக்கலாம். ஓ, அப்படியா? வரி விதிப்பு எல்லாம் பெரும்பாலும் MF மாதிரி தான் இருக்கும். ரொம்ப முக்கியமா இது செபியோட நேரடி கண்காணிப்புல இருக்கு. அதனால முதலீட்டாளர் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இது கேட்க நல்லா இருக்கு. இப்போ குவாண்ட் நிறுவனம் இந்த லாங் ஷார்ட் விஷயத்தை எப்படி நிர்வகிக்கிறாங்க? நீங்க கொடுத்த தகவல்ல சிஸ்டமேட்டிக் ஆக்டிவ் இன்வெஸ்டிங், ஹை ஃப்ரீக்வன்சி அனாலிட்டிக்ஸ், HFAன்னுலாம் சொன்னீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இங்கதான் குவாண்டோட டெக்னாலஜி உள்ள வருது. அவங்க குவாண்டமைன் அப்படின்னு ஒரு டெக் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றாங்க. அதோட மார்க்கோவின்னு ஒரு முதலீட்டு கட்டமைப்பு. மார்க்கோவி? ஆமா. இந்த மார்க்கோ சிஸ்டம் ரொம்ப அதிகமான அதிர்வெண் கொண்ட டேட்டா, அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி அனாலிட்டிக்ஸை வச்சு வேலை செய்யுது. கிட்டத்தட்ட 70% வரைக்கும் இந்த டேட்டாவை யூஸ் பண்றாங்க. இதனால மார்க்கெட்டோட சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸை கூட ரொம்ப வேகமா கணிச்சு உடனடியா முதலீட்டு முடிவுகளை எடுக்க முடியுது. சந்தையோட நாடி துடிப்பு ரொம்ப பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி. ஓ, அப்போ இது அவங்களோட ரெகுலர் MFல யூஸ் பண்ற சிஸ்டம் இல்லையா? இல்ல, அது VLRTன்னு வேறொரு கட்டமைப்பு. அதுல கம்மி அதிர்வெண் கொண்ட டேட்டாக்கு தான் முக்கியத்துவம். ஆனா இதுல வேகம் அதிகம். அதாவது லாங் பொசிஷன்ஸை மார்க்கெட்டுக்கு ஏத்த மாதிரி தந்திரமா மாத்துறது. ஷார்ட் போறது அதுக்குன்னு தெளிவான குறுகிய கால வாய்ப்பு கிடைக்கும் போது மட்டும் அதை பண்றது. சரி சரி. இந்த அணுகுமுறை வேற வேற மார்க்கெட் சூழ்நிலைகள்ல எப்படி இருக்கும்? எப்போ நல்லா பண்ணும், எப்போ கொஞ்சம் பின்தங்கும்? இந்த கியூசிஃப் மாதிரி லாங் ஷார்ட் உத்திகள் மார்க்கெட் ரொம்ப ஏறாம இறங்காம சைட்ல போகுது இல்லையா, கன்சாலிடேஷன், ரேஞ்ச் பாண்ட், அந்த மாதிரி நேரத்துல, இல்லனா கரடி சந்தை, பேர் மார்க்கெட், இல்ல சின்ன சின்ன சரிவுகள், கரெக்ஷன் வரும்போது, அப்போல்லாம் நம்ம வழக்கமான லாங் மட்டும் MF உத்திகளை விட நல்லா செயல்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஷார்ட் சைட்லயும் லாபம் பார்க்க முயற்சி பண்ணுது இல்லையா? கரெக்ட். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, மார்க்கெட் பயங்கரமா ஏறிட்டே இருக்கு. அதாவது ரேஜிங் புல் மார்க்கெட்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி நேரத்துல லாங் மட்டும் ஃபண்ட்ஸ் கொடுக்கற அளவுக்கு வேகமான வருமானம் இதுல இல்லாம போகலாம். புரியுது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாருக்கு இது பொருத்தமா இருக்கும்? உங்க போர்ட்ஃபோலியோல ரிஸ்க் குறைக்கணும், ஏற்ற இறக்கத்தை சமாளிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல கருவியா? ஆமா, நிச்சயமா. முக்கியமா சந்தை இறங்கும்போது கொஞ்சம் பாதுகாப்பு தேடுறவங்களுக்கும் இது யோசிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். முதலீட்டு தொகையும் PMS, AIF ஓட கொஞ்சம் குறைவா இருக்கு. இது MF ஓட அந்த ரெகுலேட்டரி பாதுகாப்பு, வெளிப்படைத்தன்மை இதெல்லாம் கொடுக்குது. அதே சமயம் PMS, AIFல இருக்கிற சில அட்வான்ஸ்டு உத்திகளையும் கொண்டு வருது.
ஆனா ஒண்ணு, எந்த முதலீடனாலும் அதுல ரிஸ்க் உண்டு. இந்த லாங் ஷாட் உத்திகள் இயல்பாவே கொஞ்சம் சிக்கலானவ. அத புரிஞ்சுக்கணும். குவாண்ட் நிறுவனம் ஒரு பரிந்துரை சொல்றாங்க. ஒருத்தரோட ரிஸ்க் எடுக்கிற தன்மை, வயசு இதெல்லாம் பொறுத்து அடுத்த 5 வருஷத்துல போர்ட்ஃபோலியோல 50% வரைக்கும் கூட கியூசிஃப் இருக்கலாம்னு சொல்றாங்க. இது போர்ட்ஃபோலியோ பன்முகப்படுத்தலுக்கு, டைவர்சிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணி மொத்த ரிஸ்க குறைக்க உதவுமா. ஆமா. சரி, இப்போ இது கேட்கிற உம்பருக்கு ஒரு கேள்வி. சந்தை ஏறினாலும் சரி, லாங் இறங்குனாலும் லாபம் பார்க்க முயற்சி செய்யற இந்த இரட்டை அணுகுமுறை இருக்கு இல்லையா, இது உங்களோட தனிப்பட்ட முதலீட்டு குறிக்கோள்கள், உங்களோட ரிஸ்க் சமாளிக்கிற திறன், இது கூட எல்லாம் எப்படி பொருந்துது? இது உங்களுக்கு சரியா வருமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.